இந்த மாதிரி எக்ஸாம்ஸ் வந்து கிட்டத்தில் நெருங்கிடுச்சு. ஸோ அதனால எனக்கு ஸ்ட்ரெஸ் லெவல் கம்மியாகணும், அதே நேரத்தில் நான் வந்து ஸ்டடீஸில் வந்து இம்ப்ரூவ் ஆகணும். அதுக்கு நீங்கள் ஏதாச்சும் ஒரு சொல்யூஷன் தாங்க ஐயா. ஓகே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ வந்து எக்ஸாம் பக்கத்தில் வர்றதுனால ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது எல்லாருக்குமே இருக்கும். இந்த ஸ்ட்ரெஸ் எதனால வருதுன்னா, ஏதோ கற்றுக்கணும் அப்படின்றது தான் ஸ்ட்ரெஸ் வருது. அப்போ ரொம்ப நல்லா ப்ரிப்பேர் பண்ணாலும் கொஞ்சம் இருக்கும், அதுக்கு பேர் யூ ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்கிறது. ஏதோ படிக்கணும், அப்போ எப்படி பிளான் பண்ணணும் அப்படின்னு சொன்னால், இந்த டயத்தில் வந்து நம்ம ரொம்ப ரிசர்ச் பண்ணுற மாதிரி எல்லாத்தையும் வந்து படிக்கக்கூடாது. ஏன்னா டைம் லிமிட் ஆகி போச்சு. அப்போ லாங் கொஸ்டின் என்ன, ஷார்ட் கொஸ்டின் என்ன, எந்த மாதிரி கேள்வி கேட்பாங்கிறது ஒரு 10 வருஷம் கொஸ்டின் பேப்பரை எடுத்துடணும். எடுத்துட்டு லாங் கொஸ்டின்னா அதுக்கு எவ்வளவு மார்க், எவ்வளவு ஆன்சர் பண்ணணும். உதாரணத்துக்கு லாங் கொஸ்டினுக்கு ஒரு 10 பாயிண்ட்னா அந்த 10 பாயிண்ட் நோட் பண்ணி வச்சுக்கணும். இதுல முக்கியம் என்னன்னு சொன்னா, நீங்க அதை ரிவைஸ் பண்ணி ஆகணும். அப்போ ஒரே புக்ல உங்க ஹேண்ட் ரைட்டிங்ல எழுதுனா பெட்ரு, இல்லாட்டி ஒரே புக்கு மற்ற பாயிண்ட் எடுத்தீங்கன்னா அந்த புக்ல ஒரு பேப்பர் கொடுத்து வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ரிவிஷன் ஈஸியரா இருக்கும். ஏன்னா ரிப்பீட்டேஷன் இஸ் அ மதர் ஆஃப் வர்ச்சியூ. எவ்வளவுக்கு எவ்வளவு ரிப்பீட் பண்றீங்களோ நீங்க இன்டெலிஜென்டா வருவீங்க. ரொம்ப புத்திசாலியா இருக்கவங்க 2 தடவை ரிப்பீட் பண்ணணும், கொஞ்சம் கம்மியா இருக்குன்னா ஒரு 5-6 தடவை ரிப்பீட் பண்ணணும். ரிப்பீட்டேஷன் தான். அது இன்டெலிஜென்டா படிக்கணும். கஷ்டப்பட்டு படிக்கிறேன் அப்படிங்கிறது சரியான முறை இல்லை, கஷ்டப்படுறது கிடையாது. அதை பிளான் பண்ணி புரிஞ்சுக்கிட்டு நல்லா புரிஞ்சுக்கணும், என்ன கேட்கறாங்கன்னு புரிஞ்சுக்கணும். கொஸ்டின் நல்லா படிக்கணும் பிஃபோர் ரைட்டிங். அந்த கிளியரா பாயிண்ட்டை ரிவைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். எக்ஸாமுக்கு முன்னாடி ஒரு தடவையாவது பார்த்துடணும். எவ்வளவு சீக்கிரம் நீங்க பார்க்க முடியும்னு சொன்னீங்கன்னா, எவ்வளவுக்கு எவ்வளவு ப்ரிப்பேர் பண்றீங்களோ அவ்வளவு சீக்கிரம் பார்க்க முடியும். லேக் ஆஃப் ப்ரிப்பரேஷன் இஸ் அ ப்ரிப்பரேஷன் ஃபார் ஃபெயிலியர். இப்ப ஷார்ட் கொஸ்டின் இருக்கு, 5 மார்க் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்ப 5 மார்க் உள்ளதான் நீங்க எழுதணும். அதுக்கு வந்து 5 பக்கம் 10 பக்கம் எழுதுனா மார்க் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா 5 மார்க் தான் இது இருக்கு. அதுக்குள்ள மார்க்கை ரெடி பண்ணணும். இதை வந்து பண்ணிக்கிட்டே இருக்கப்ப நல்லா உங்களுக்கு கான்பிடன்ஸ் வந்துடும். கண்ணாடியில நின்று நீங்க பேசி பார்க்கலாம், வைவாவுக்கு இருந்தா, இல்லாட்டி எழுதி பார்க்க. எழுதுறது ஒரு தடவை எழுதுனீங்கன்னா 10 தடவை படிக்கிறதுக்கு சமம். உங்க நோட் உங்க ஃப்ரெண்ட்ஸ்ட டிஸ்கஸ் பண்ணலாம். உதாரணத்துக்கு இந்த கொஸ்டின் ஏதாவது ஒரு பயாலஜில கேட்கறாங்க, ஹியூமன் பாடி. அப்ப நீங்க சொல்றீங்க அவங்ககிட்ட, ஹியூமன் பாடி வந்தா நான் என்ன எழுத போறேன். அப்ப என்ன ஆயிடுது, நீங்க விஷுவலைஸ் பண்ணிடுறீங்க. இன்னொன்னு, உங்க ரூம்ல பாத்தீங்கன்னா எங்க திரும்பினாலும் ஒரு அந்த ஸ்டிக்கி பேப்பர் இருக்குல்ல, அதுல நோட்ல எழுதி வச்சுக்கலாம் படிக்கிறத, இல்ல நோட்ல எழுதலாம். இன்னொன்னு, ஃபேன்சியா லேர்ன் பண்ணணும், அது ரொம்ப நல்லது. அதாவது மைண்ட் எப்பவுமே ஒரே மாதிரி லேர்ன் பண்ணா மைண்டுக்கு அது இதுக்கு மைண்ட்ல உள்ளுக்கு போகாது. கலர்ஸ், விஷன், ஸ்மெல். அதுக்கு தான் நீங்க சினிமா பார்த்தா நீங்க மனப்பாடம் பண்ணணும்னு பண்றது இல்ல, சினிமா பிடிக்குது உங்களுக்கு, அதுவே பிடிச்சி பண்றது. அப்ப அந்த மைண்டுக்கு பிடிச்ச மாதிரி சொல்லிக் கொடுக்கணும். நல்லா ரெஸ்ட் எடுக்கணும், ஒரு எக்ஸசைஸ் பண்ணணும், நல்லா பிரீதிங் எக்ஸசைஸ் பண்ணணும், ரிலாக்ஸ் அட்மாஸ்பியர். ஒரே இடத்துல இருந்து படிச்சு ஒரே நோட்ஸ் புக்லாம் அந்த டைம். இன்னொன்னு, செல்ஃப் டிசிப்ளின். நீங்க வந்து உட்கார்றப்ப செல்போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடணும். இதை வந்து வேற அதை பார்ப்பேன் இதை பார்ப்பேன் 10 வேலை பண்ண முடியாது. 1 at a time. இதை நீங்க சூஸ் பண்ணணும். பயாலஜி படிக்க போறேன் அப்படின்னா பயாலஜி தான் 2 hours படிப்பேன், இந்த கொஸ்டின் படிப்பேன் அப்படின்னு முடிவு பண்ணணும். அப்போ உட்கார்ந்து திடீர்னு ஒரு 2 நிமிஷம் பயாலஜி படிக்கிறது, 2 நிமிஷம் ஹிஸ்டரிக்கு போறது, 4 நிமிஷம் இங்கிலீஷ் போறது, அது சரி வராது. ஏன்னா அல்ட்ரா போக்கஸ் சொல்லுவாங்க. என்ன சொல்லுங்க? அல்ட்ரா போக்கஸ். அப்பதான் நீங்க பண்ண முடியும். இது மாதிரி பண்றப்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் படிப்பு. ஓகே, வேற என்ன பாயிண்ட் உங்களே நான் யோசிச்சு பாக்குறேன். வேற என்ன பாயிண்ட்? ஸ்டூடெண்ட்ஸுக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணணும், இன்டெலிஜென்டா பண்ணணும், எழுதி பார்க்கணும், ஒரே இடத்துல ரிப்பீட் பண்ணணும். சொன்னதே தான் உங்களுக்கு சொல்றேன். ஒரே இடத்துல வச்சுக்கணும், ஃப்ரெண்ட்ஸ்ட டிஸ்கஸ் பண்ணணும், இன்ட்ரெஸ்டா பண்ணணும். அதாவது கடனுக்கு ஏன்டா படிக்கிறோம், இதை படிச்சா எனக்கு பணம் வருமா, இதை படிச்சா பின்னாடி சம்பாதிப்பனா அப்படி நினைக்க கூடாது. நம்ம கமிட் பண்ணிட்டோம். எக்ஸாம் பேசிக் வேணும், இந்த +2 உங்க எல்லாம் வேணும். அது இல்லாம எதுவுமே நீங்க ஃபர்தரா முன்னேற முடியாது. எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல, படிச்சா மட்டும் காசு வருமா அப்படிலாம் கேட்கக்கூடாது. சப்ஜெக்ட் படிக்கணும். ஏன்னா பேசிக் இருந்தா தான் உங்களுக்கு பாஸ்போர்ட் எடுத்தா கூட பேசிக் டிகிரி கேட்பாங்க. அப்ப இந்த டிகிரியை புரிஞ்சு அழகா ஒரு புக்கு பதிலா 2-3 புக் படிக்கலாம். ஆனா நோட்ஸ் பண்ணி கண்டென்ஸா பண்ணிடணும். அதை படிக்கிறப்ப அந்த பாயிண்ட் எடுத்துடணும், என்ன சொல்ல வர்றாங்க, முக்கியமான என்ன பாயிண்ட். இதை கலர் கோட் பண்ணி கலர் பென்சில் அண்டர்லைன் பண்ணிக்கணும். 1 2 3 4 5 ஆர்டரா நீங்க சீக்வன்ஸ் பண்ணிக்கணும் மைண்ட்ல. இதை ஃபர்ஸ்ட் சொல்லுவேன், இதை செகண்ட், ஒண்ணுக்கு ஒண்ணு லிங்க் கொடுக்கணும். இது பேர் லிங்கிங். இதை பண்றப்ப அப்படியே லிங்க் பண்ணி கொண்டு போனீங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு ஒன்று கொடுக்குறீங்க, இதனுடைய டெஃபினிஷன் என்ன, இன்சிடென்ட்னா எவ்வளவு பேருக்கு இருக்கு, இது எப்படி போகுது, அந்த ஆர்டர் எப்படி. ஒரு கதை சொன்னா கேட்கறோம்ல, ஒரு கதையை சொல்றேன், உங்களுக்கு கதை புரியும். அந்த சீக்வன்ஸை ரெடி பண்ணிக்கணும். அன்பான மாணவர்களே, இந்த கொஸ்டின் கேட்ட கார்த்திகா ரொம்ப நன்றி. உங்களுக்கு இதுல சொல்றதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஏதாவது டவுட் இருந்தா ஆல்வேஸ் நீங்க கேட்கலாம், எப்படி படிக்கிறதுன்ட்டு. நல்லா படிங்க, நல்லா என்ஜாய் பண்ணுங்க, எக்ஸாமை நல்லா ரிலாக்ஸ் பண்ணுங்க. ஸ்ட்ரெஸ் இதை பண்ண ஆரம்பிக்கிறப்ப ப்ரிப்பேர் பண்ண ஸ்ட்ரெஸ் குறைஞ்சிரும். நல்ல தூக்கம் வேணும், நல்ல ஆட்டிடியூட் வேணும், நல்ல எக்ஸசைஸ் பண்ணணும், நல்ல பிரீதிங் எக்ஸசைஸ் பண்ணணும், ஓவரா சாப்பிடக்கூடாது.
அளவாக சாப்பிட்டுக்கணும், கரெக்டான டயத்துக்கு தூங்கிடணும். காலையில் எந்திரிச்சு படிச்சீங்கன்னா பசுமரத்து ஆணி போல் பதியும்பாங்க. ஒரு 4 மணி 5 மணிக்கு எந்திரிச்சிடணும், நைட் 10 மணிக்கெல்லாம் தூங்கிடணும். 5 மணிக்கு எந்திரிச்சு நீட்டாக புக் எடுத்து வச்சு எல்லாம் உட்கார்றதுக்கு முன்னாடி எல்லாம் ரெடியாக இருக்கணும். அப்படின்னா கிளீனாக படிக்கலாம். விஷ் ஆல் தி பெஸ்ட் ஃபார் எக்ஸாம். மே காட் பிளஸ். தேங்க்யூ வெரி மச். டேக் கேர்.